என் அன்பான கண்மணிகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வெற்றி திறவுகோலுக்கான ஜெபமாக இருக்க வேண்டும். உங்கள் வானத்தின் பல கனிகளை திறக்க நான் ஆவலாயிருக்கிறேன். என் பிள்ளைகள் வாழ்க்கை சிறக்க வேண்டும், வெற்றி வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதை என் விருப்பம். என் முகத்தை மறைக்கும் என் பிள்ளைகளின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. என் தேவ பிள்ளையே, என்னை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு நீதி உள்ள மனிதனாய் வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் தோற்று போவதில்லை. என்னை நம்பி இருந்தவர்கள்தான் என் பிள்ளை. நானே உங்கள் மீட்பராய் இருக்கிறேன். நீங்கள் தாழ்ச்சடைய போவதில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் இருக்கும். என்னை தேடுபவர்களுக்கும் என்னை நம்பியவர்களுக்கும் எந்த குறைவும் இல்லை. என்னை நம்பி இருந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நீங்கள் தாழ்ச்சடைய போவதில்லை. என் சமூகத்தில் காத்திருந்த பிள்ளைகள், என் முகத்தை நோக்கி இருந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் குடும்பங்கள் பிரகாசமாய் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இருங்கள். ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் சிறியவனாய் இருந்தேன். தேவனுடைய பிள்ளை அப்பத்துக்கு இறந்து தரித்திரத்திலும் வறுமையிலும் இருந்ததை நான் என் வாழ்க்கை சரீரத்தில் கண்டதில்லை. என்னை நம்பி இருந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னுடைய கரத்தில் ஒரு நியாய புத்தகம் ஒன்று உள்ளது. நான் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்கிறேன். நானே உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தராய் இருக்கிறேன். என்னை நீங்கள் உறுதியாய் நம்பி இருங்கள். என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமாய் இருக்கின்றது. நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறவர்கள். சுத்த இருதயம் உள்ள பிள்ளைகளுக்கு நான் நல்லவராகவே இருக்கிறேன். நான் உங்களுக்கு நீதி செய்ய தவறியவராய் இருப்பதில்லை. உலகம் பாருளால் சூழப்பட்டு காணப்பட்டாலும் நான் உங்களுக்குள்ள மகிமையை நான் தருவேன். நான் என் பிள்ளைகளுக்காகவே என் சொந்த ஜீவனை விட்டேன். என் பிள்ளைகள் பாவத்தை விட்டு என்னிடம் வர வேண்டும் என்று நான் என் சொந்த ஜீவனை என் பிள்ளைகளுக்காக விட்டேன். என் அன்பு பிள்ளைகளே, என் தந்தை உங்கள் மேல் உள்ள அன்பினால்தான் என்னை அனுப்பி உங்களுக்காக என் ஜீவனை தர அவர் அனுப்பினார். தினமும் நான் கடவுளிடம் ஜெபிக்கிறேன். அவர் எனக்கு பதில் தர மாட்டேங்கிறார் என்று என் பிள்ளைகள் வருந்துகிறார்கள். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வியாதி? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சவால்கள்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடன் பிரச்சினை? எனக்கு மட்டும் ஏன் இந்த சிலுவை பாடுகள் என்று என் பிள்ளைகள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஏன் இவ்வளவு தடைகள்? எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்? எனக்கு மட்டும் ஏன் இந்த நல்ல காரியம் தாமதமாகிறது? தடையில்லாமல் ஒரு காரியமும் நடப்பதில்லையே, எதனால் என்று என் பிள்ளைகள் புலம்புகிறார்கள். நன்றாக ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் தொழிலுக்கும், உங்கள் பிள்ளைகள் படிப்பிற்கும் வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்க எந்த குட்டி சாத்தானுக்கும், எந்த பில்லி சூனியத்திற்கும், எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு வேண்டிய நன்மையை தடுப்பதற்கு எந்த சூழ்நிலைக்கும் எவருக்கும் அதிகாரம் இல்லை. உங்களுக்கு என்னால் வரும் இரட்சிப்பை, விடுதலையை தடுக்க உங்களை தவிர எவனுக்கும் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை தவிர யாருக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அன்பான பிள்ளைகளே, எல்லோருடனும் சமாதானமாய் இருங்கள். சத்துருவை சிநேகியுங்கள். அப்படி என் பிள்ளைகள் நடந்து கொண்டால் உங்களை நான் பத்திரப்படுத்துகிறவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். மன்னியுங்கள், நன்மை செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். இவற்றின் மூலம் எல்லா கால கணக்கையும் தீர்த்து விடுவான். அப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்திற்கு வருவீர்கள். ராஜாவோடு ராஜாவாக வருவீர்கள். தைரியமா என் கிருபா தண்டையில் வருவீர்கள். என் முகத்தை முகமாய் தரிசனம் செய்வீர்கள். உங்களுக்காக சொர்க்கவாசல் திறந்தே இருக்கும்.